அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் ஔவையாரும். திருவள்ளுவர் நல்குரவு என்ற அதிகாரத்தில் ஒரு நல்ல குறட்பா எழுதியிருக்கிறார். எல்லாமே நல்ல குறட்பாக்கள் தான், இது ரொம்ப நல்ல குறட்பா. வறுமையை பற்றி சொல்கிறார். வறுமை வந்தால் யார் யார் நம்மை மதிப்பார்கள், மதிக்க மாட்டார்கள்? யாரும் மதிக்க மாட்டான். வறுமை மட்டும் வந்துச்சுன்னா, ஒருத்தன் ஏழையாக இருந்தால் இந்த உலகத்தில் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கிறாரு குறட்பா. அறம் சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். திருவள்ளுவர். அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனை வந்து சேர்ந்தால் அவனை பெற்றெடுத்த தாயாலும் அவன் அயலான் போல் புறக்கணித்து பார்க்கப்படுவான். அவள் பெற்றெடுத்த பையன் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை, தன் பிள்ளை, அவள் பார்ப்பாளாம், அம்மா அது யார் பிள்ளையோன்ற மாதிரி பார்ப்பாளாம். தன் பிள்ளையேன்னு அன்பாக பார்க்க மாட்டாளாம், அது யார் பிள்ளையோ போல பார்ப்பாளாம். என்ன காரணம்? அவன் வறுமையில் வாடுகிறான். பணம் இல்லை அவன் கையில். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி மதிக்க மாட்டான், அக்கா தங்கச்சி மதிக்க மாட்டாங்க, மாமனார் மாமியார் மதிக்க மாட்டாங்க, நண்பர்கள் கூட நல்லா பழகுவான். அப்படி போன உடனே ஒன்றும் இல்லாதவன், ஏதோ அவங்க கூட பழகிறோம் என்று நண்பர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் தாய் மதிப்பான்னு நம்ம நினைக்கிறோம். வள்ளுவர் சொல்கிறாரு, தாய் கூட வறுமையில் வாடுகின்ற மகனை, தான் ஈன்றெடுத்த மகனை தாய் கூட விரும்ப மாட்டாள், மதிக்க மாட்டாள், யார் போலவோ பார்ப்பாராம். தாய் தன் குழந்தைகள் அனைவரையும் சமமாக பார்ப்பவள், அவள்தான் தாய். தாய் கருணை மிக்கவள், தாய் அன்பு மிக்கவள். ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட தன் மகன் வறுமையில் வாடுகிறான் என்றால் அந்த மகனை பிறன் போல பார்ப்பாளாம், புறக்கணித்து பார்ப்பாளாம். அறம் சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை ஔவையாரும் வலியுறுத்துகிறார். அவர் அதே கருத்தை சொல்கிறார். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்றும் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல். ஔவையார். வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை ஔவையாரும் வலியுறுத்துகிறார். வறுமை எவ்வளோ கொடிது பாருங்க. அவள் தான் பாடினா, ஔவையார் தான் பாடினாங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது. வேறு எதுனா சொல்ல, இளமையில் வறுமையா, வேறு எதுவும் சொல்லலை, சின்ன வயசில் வறுமைன்னு. ஆக வறுமை மிக கொடியது. அந்த வறுமை வந்தால், பணம் இல்லாமல் போனால், ஏழ்மை நிலை நிலவினால் யாரா என்னவா அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். அவர் சொன்னது போல், நம்ம தாத்தா சொன்னது போல் பாட்டியும் சொல்கிறாங்க. பணக்காரனை எல்லாரும் மதிப்பாங்களாம். ஔவையார் சொல்கிறாரு, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கே எதிர்கொள்வர். படிக்கலாம், அவன் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை, அறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, படிக்கலை. ஆனால் நிறைய பணம் இருக்குது, கோட்டீஸ்வரனாக இருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க ஐயா, நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க என்று எல்லோரும் படிக்காதவனாக இருந்தாலும்
அவன் பணக்காரனாக இருந்தால் எல்லோரும் அவனை மதிப்பார்கள், புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். ஐயா வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இல்லானை இல்லாலும் வேண்டாள். பணம் இல்லாதவனை மனைவி கூட விரும்ப மாட்டாளாம். மனைவி கூட விரும்ப மாட்டாளாம். கணவன் ரொம்ப ஏழையாக இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான். அவன் மனைவிக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்குறான், உங்கள் வீட்டுக்காரு என்னம்மா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்றா. யார்? கணவன் ரொம்ப ஏழையாக இருக்கிறான். அந்த மனைவி சொல்கிறான், அது எதை போட்டாலும் தின்னும். அதுவான் ஆடு மாடு போல் தன் கணவனை பணம் இல்லாததால் அது எதை போட்டாலும் தின்னும், ஆடு மாடு போல் சொல்கிறான். இன்னொருத்தி கணவன் ரொம்ப கோட்டீஸ்வரன், பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா விரும்பி சாப்பிடுவார்? எங்கள் வீட்டுக்காரு பாதாம் பால் தான் குடிப்பார். அவர் வீட்டுக்காரு ஏன் பணம் இருந்தால் அவர் மரியாதை சொல். எங்கள் வீட்டுக்காரு மரியாதை சொல். பணம் இல்லைன்னா அது ஆடு மாடு போல் அது எதை போட்டாலும் தின்னும். ஆக பணம் இருந்தால் மரியாதை தானாக வருகிறது இந்த உலகத்தில். பணம் இல்லாமல் போனால் மரியாதை இல்லாமல் போகிறது. இல்லை, பணம் மதிக்கப்படுகிறது இந்த உலகத்தில். இது ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பொம்பளை கூட. பெரிய பணக்காரி மாமியார் ஊருக்கு வர்றா, மருமகள் வீட்டுக்கு வர்றா, பெரிய பையன் வீட்டுக்கு வர்றா. பணக்காரி கழுத்து நிறைய தங்க நகைகள், கை நிறைய வளையல்கள், தங்க வளையல்கள், காலில் தங்கத்தில் கொலுசு. வெளியில் தான் நம்ம போடுவோம். இவன் பணக்காரன் இதில் காலில் தங்கத்தில் கொலுசு, தங்க ஒட்டியானம், தங்க வங்கி. அடேயப்பா, ஒரு நகை கடையாக வர்ற மாதிரி வர்றா மாமியார். மருமகள் சொல்கிறா, அத்தை வாங்க அத்தை, அத்தை வாங்க அத்தை. இன்னொரு வீட்டில் ஒன்றும் கழுத்தில் ஒன்றும் இல்லை, தாலி கயிறு தவிர வேறு எதுவும் இல்லை, நகையே ஒரு பொட்டு கூட இல்லை. மாமியார் வர்றா, அந்த வீட்டில் சொல்கிறா, செத்தை நீங்கள் சுடுகாட்டுக்கு போங்க அத்தை. ஆக பணம் இருந்தால் அத்தையா வாங்க அத்தையா, பணம் இல்லைன்னா செத்தை நீ சுடுகாட்டுக்கு போங்க அத்தைன்றா. ஆக பணம் இருந்தால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மரியாதை தானாக வந்து சேர்கிறது. பணம் இல்லை என்றால், வறுமையாக இருந்தால் இழிவு, அவமானம் மனிதனுக்கு வந்து சேர்கிறது. இது மனைவி தான் மதிக்கலை சரி, மருமக தான் மதிக்கலை சரி, அண்ணன் தம்பி மதிக்கலை சரி. அதே ஔவையார் சொல்கிறாங்க, தாய் கூட ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். அங்கே தாயானும் பிறன் போல நோக்கப்படும் வள்ளுவர். இங்கே ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். மனைவி தான் விரும்ப மாட்டாள் பணம் இல்லைன்னா, அம்மா கூட விரும்ப மாட்டாள். ஔவையார் தாய் கூட விரும்ப மாட்டாள் பையன்கிட்ட பணம் இல்லைன்னா. அது மட்டும் இல்லாமல் ஏழை அவன் எதுனா ஒரு நல்ல அறிவார்ந்த சொல் ஒரு ஏழை சொன்னால் அதை யாரும் ஏற்க மாட்டான். ஒன்றும் இல்லாதவன் அவன் சொன்னான்னு அதை வந்து இங்கே வந்து சொல்கிறியாயா? இல்லைங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்காருங்க. அட போடா. பணம் இல்லாதவன், வறுமையில் வாடுபவன் உயர்ந்த கருத்து சொன்னால் கூட அதை யாரும் இந்த உலகத்தில் ஏற்க மாட்டார்கள். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏழை சொல்லு அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஆக பணம் இல்லை என்றால் மனைவி மதிக்க மாட்டாள், அவனை பெற்றெடுத்த தாய் மதிக்க மாட்டாள். அவன் அறிவார்ந்த சொன்னாலும் அதை உலகத்தில் இருப்பவர்கள் ஏற்க மாட்டார்கள். பணம் இல்லை என்றால் இவ்வளவு தாழ்வு வரும். பணம் இருந்து வேறு எதுவும் இல்லை, அறிவில்லை, கல்வி அறிவில்லை, அயோக்கியனாக கூட இருப்பான், கோட்டீஸ்வரனாக வருவான். ஐயா வாங்க வாங்க வாங்க. ஆக பணம் ஒருவனை உயர்த்தும், வறுமை ஒருவனை தாழ்த்தும். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் முயற்சி செய்து பணம் ஈட்ட வேண்டும். எப்படி? நல்ல வழியில் ஈட்ட வேண்டும். அதுக்காக திருடி கொள்ளடிச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது. நல்ல வழியில் பொருள் ஈட்டி முயற்சி செய்து நாம் பொருள் உடையவராக இருக்க வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்மை மதிக்கும். அப்படி நடந்து கொள்வோமா? சான்றோர் பெருமக்களே, ஒருத்தன் சொன்னான், நான் சென்னைக்கு வர்றப்போ கிராமத்திலிருந்து
2 கிழிஞ்ச சட்டையோடு வந்தேன். இப்போ 6 மாதத்தில் 10 லட்சம் வச்சுங்கிறேன்னா. அதை கேட்டவன் சொன்னான், ஐயய்ய 10 லட்சம் கிழிஞ்ச சட்டையை வச்சு என்ன பண்ண போகிறான்னா. நன்றி, வணக்கம்.